அப்படி அப்சர்வ் பண்ணி கையில் வச்சுக்கிற மாதிரி அந்த வீடு வச்சுக்கிடும். அதனால தான் வீடு அவ்வளவு சுத்தமாக இருக்கணும். நம்ம தனியாக டைனிங் ஹால்லாம் எங்கள் வீட்டில் இல்லைம்மா, நாங்கள் ஹாலில் தான் உட்காந்து சாப்பிடுவோம் அப்படின்னா சாப்பிட்டு முடித்த உடனே சிந்தாமல் சாப்பிடணும். அப்படியே சிந்தின பருக்க கிடந்தால் அதெல்லாம் கைட்டு சுத்தம் பண்ணிவிட்டு தண்ணி போட்டு அந்த இடத்த நல்லா துடைக்கணும். அந்த இடம் சுத்தமாக இருக்கணும். இது எல்லாருக்கும் பொருந்தும். சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் நான் இன்றைக்கி கூழு தாமா வச்சுருக்கேன் குடிக்கிறவன் அப்படின்னா கூட கூழை குடிச்சிட்டு அந்த இடத்த சுத்தம் பண்ணணும், அந்த பாத்திரத்தை சுத்தம் பண்ணணும். சாப்பிட்டு முடித்தோன்னு அந்த வாயை நம்ம சுத்தம் பண்ணுறோமா இல்லையா, பகவானுக்கு நன்றி சொல்லிவிட்டு இந்த காரியங்கள் எல்லாம் செய்யணும். ஏன்னா சுத்தம் சோறு போடும்னா. அதனால தான் கூழானாலும் குழித்து குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டுன்னு நமக்கு குழந்தையிலேருந்தே சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆக பெரிய டைனிங் டேபிள் இருக்கணும். அது யானை தந்தத்தால் அந்த டைனிங்